55 லட்சத்துல இருந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட இடம் இருக்கு. நாங்க 581 ஸ்கொயர் ஃபீட்ல 55 லேக்ஸ்க்கு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி தரோம். சரி, சொந்த வீடு கட்டல, நான் வீடு கட்டி எனக்கு நிறைய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க டிஃபால்ட்டா 4 ஃப்ளோர் கட்ட அப்ரூவல் இருக்குங்க. 4 ஃப்ளோர் அப்ரூவல் இருக்கிறதுனால 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க 60,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். 900 ஸ்கொயர் ஃபீட்ல 4 ஃப்ளோர் கட்டினீங்கன்னா 90,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். இப்போ அண்ணா நகர்ல தனி வீடு வாங்க முடியாது, அம்பத்தூர்ல தனி வீடு வாங்க முடியாது, ஷோலிங் நகர்ல தனி வீடு வாங்க முடியாது, அடையாறுல தனி வீடு வாங்க முடியாது. ஆனா சென்னையை ஒட்டி இருக்கிற ஆவடி சிட்டிலையும் தாம்பரம் சிட்டிலையும் தனி வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குமரேசன். நான் இப்ப இருக்கிறது வந்து சென்னையோட ஒரு பிரம்மாண்டமான ஹைரைஸ் அபார்ட்மெண்ட். இது வந்து ஒரு நீங்க பாக்குறீங்க இப்போ இந்த அபார்ட்மெண்ட் வந்து 80 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் போகுது. சென்னையில இது மாதிரி நிறைய மல்டி ஸ்டோரிடு பில்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சமீபத்துல பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் ஃபுல்லா எல்லாமே 25 மாடி 30 ஃப்ளோர் 40 ஃப்ளோர் எல்லாம் கட்டி பெங்களூரோட 40 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்துருச்சுங்க. ஒரு தனி வீடு கூட பார்க்க முடியலைங்க. தனி வீடு வேணும்னா பெங்களூரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 40 கிலோமீட்டர் நார்த் சவுத் ஈஸ்ட் போனாதான் தனி வீடு கட்டுற வாய்ப்பு பெங்களூர் மக்களுக்கு இருக்கு. இப்ப சென்னையும் வந்து சளைச்சது இல்ல, பெங்களூரை வேகமா விரட்டி பிடிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ அண்ணாச்சிக்கு காரணம் என்னங்க? லேண்ட் ரேட் வந்து 9,000ல இருந்து 22,000 வரைக்கும் இருக்குதுங்க. பெங்களூர்ல நான் சொன்னேன் இல்லையா, 40 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு தனி வீடே வாங்க முடியாதுன்னு. ஆனா சென்னையில அப்சல்யூட்டா வாய்ப்பே இல்ல. சென்னையை ஒட்டி இருக்கிற ஆவடி சிட்டிலையும் தாம்பரம் சிட்டிலையும் தனி வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. இது வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பிறகு சிட்டிக்குள்ள தனி வீடு வாங்குற வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நான் நிக்கிறது ஆவடி பருத்திப்பட்டு ஸ்டேட் ஹைவே. இப்படி போனீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர், இப்படி போனீங்கன்னா 4.5 கிலோமீட்டர்ல பெங்களூர் ஹைவே, பூந்தமல்லி கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேட் ஹைவே மேல இந்த அபார்ட்மெண்ட் 80 லேக்ஸ்ல இருந்து 1.5 crore வரைக்கும் விற்கிறாங்க. இந்த லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் அப்படியே இந்த பக்கம் நான் கை காட்டுற சைட்ல 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா 55 லட்சத்துல இருந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட இடம் இருக்கு. நாங்க 581 ஸ்கொயர் ஃபீட்ல 55 லேக்ஸ்க்கு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி தரோம். சரி, சொந்த வீடு கட்டல, நான் வீடு கட்டி எனக்கு நிறைய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க டிஃபால்ட்டா 4 ஃப்ளோர் கட்ட அப்ரூவல் இருக்குங்க. 4 ஃப்ளோர் அப்ரூவல் இருக்கிறதுனால 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க 60,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். 900 ஸ்கொயர் ஃபீட்ல 4 ஃப்ளோர் கட்டினீங்கன்னா 90,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் கிடைக்கும். நீங்க சொந்தமா தனி வீடு கட்டி வரதாலும் சரி, இல்ல இப்படி வாடகைக்கு வீடு கட்டி விட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருமானம் வர்ற மாதிரி இடமாலும் சரி, இந்த இடம் வந்து இதை விட்டா வேற இடமே இல்லைங்க. ஆவடி சிட்டிக்குள்ள, சென்னை சிட்டிக்குள்ள சுத்தமா இடம் இல்ல. எங்கள்கிட்ட இன்னும் ஒரு 70 பிளாட் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சாந்தி கார்டன் சைட்டுக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்க 2023ல லான்ச் பண்ண சாந்தி கார்டன் ஃபேஸ் 1ங்க. இது மொத்தம் 50 பிளாட்டுங்க. எல்லாருமே கம்ப்ளீட்டா வீடு கட்டி வந்துட்டாங்க. ஒரு 5 பிளாட் தான் பெண்டிங் இருந்தது. இப்போ அதுலயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அதை பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி தெரிகிற வீடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸுங்க. இதுல வந்து 2 பெட்ரூம் வீடு வேணும். 2 BHK வெறும் பிளைனா 2 வீலர் பார்க்கிங்கோட வீடு வேணும்னா 60 லட்சம் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். இதே மாதிரி வீடு கார் பார்க்கிங்கோட வேணும்னா 65 லட்சம் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கட்டி தரலாம். இதுலயே 3 BHK வித் கார் பார்க்கிங் வேணும்னா 70 லட்சம் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கட்டி தரலாம். இது மாதிரி நிறைய பிளாட் நம்ம சைட்ல இருக்கு. இது போக 900 ஸ்கொயர் ஃபீட்லயும் வந்து உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் இருக்குது. 900 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 75 லேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஹவுஸ் வந்து கார் பார்க்கிங்கோட கட்டி கொடுத்துடுறோம். இந்த சைட்டு வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டுல டிமார்ட் ஜெயச்சந்திரன் பக்கத்துல இருக்கிற வேலம்மாள் ஏசி கேம்பஸ்ல இருந்து ஜஸ்ட் 900 மீட்டர்ல தான் இந்த சைட் இருக்கு. இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கிறது இந்த வீட்டுக்கு நேர் பின்னாடி தான் ஒரு 170 பிளாட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். நியூ ப்ராஜெக்ட்ல எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் இருக்கு. ஸ்டார்டிங் பிளாட் வந்து 581, 710, 900, 1000, 1200, 1500, 1800, 2000,
2400 இந்த ரேட்ல வந்து பிளாட்ஸை பிரிச்சிருக்கோங்க. இது சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. வாங்க நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புதுசா லான்ச் ஆன சாந்தி கார்டன் phase 2க்கு போகலாம். வாங்க போலாம். இதுதான் சாந்தி கார்டன் கடைசி பங்களா, கடைசி பிளாட். இதோட சாந்தி கார்டன் phase 1 முடிஞ்சிருச்சு. இந்த கை காட்டுற பாருங்க, இங்க இருந்துதான் சாந்தி கார்டன் phase 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 6 ஏக்கர்ல 174 பிளாட்டா சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். இங்க 581 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் இருக்கு. அதுல வந்து 50 லட்சத்துல இருந்து 2 BHK வீடு கட்டி தரலாம். உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட 55 lakhs கட்டி தரலாம். இது ஆவடி மாநகராட்சி வார்டு நம்பர் 47 zone 3ல அமைஞ்சிருக்கிறதுனால டிஃபால்ட்டா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம். நான் முன்னாடியே வீடியோட இன்ட்ரோல சொல்லியிருந்தேன், 12 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஜெயச்சந்திரன், டிமார்ட் எல்லா வசதியும் வந்துருச்சு. நம்ம சைட் சாந்தி கார்டன் phase 2 மட்டும்தான் உங்களுக்கு ஆவடி சிட்டிக்குள்ள இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஜெக்ட். அதுவும் இந்த வருஷம் தான் இந்த பிளாட் இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து இப்படி சிட்டிக்குள்ள பிளாட்டே இல்லை. இப்பயே பருத்திப்பட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி ஆயில்சேரி, சோரஞ்சேரி, கண்ணப்பாளையம் இங்கதான் வந்து பிளாட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு, பஸ் பாடி பில்டிங் இருக்கிற ஃபேக்டரிஸ், செங்கச்சூளைங்க இருக்கிற இடத்துல லே அவுட்டுங்க. அங்கேயே 5500 வரைக்கும் பிளாட் சேல் பண்றாங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள சொந்த வீடு அமைச்சுக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு வந்து பாருங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மையிலே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சைட்டோட அம்யூனிட்டிஸை பத்தி ஒண்ணா பேசலாம். இந்த சாந்தி கார்டன் phase 2லங்க என்ட்ரன்ஸ் இந்த நிக்கிற ரோடு ஃபுல்லா 33 feet ரோடுங்க. இதுல கிளாசிக் சிட்டி கட்டானீங்கன்னா சாந்தி கார்டன் phase 2ங்க, அதுவும் 33 feet தான். அதுக்கு பிறகு சைட்ல 30 feet 24 feet ரோட்ஸ் இருக்கு. சைட்டோட 6 ஏக்கரும் வந்து உங்களுக்கு ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு 50 அடிக்கும் 200 watts சோலார் எல்இடி லைட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க நைட்டு 12 o'clock கூட நீங்க புக் பண்ண பிளாட்டை வந்து பார்க்கலாம். சைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த 2 months கழிச்சு வந்தீங்கன்னா ஒரு 15 பேர் வீடு குடியே வந்துருவாங்க. இங்க ஆல்ரெடி சாந்தி கார்டன் phase 1ல 50 பேர் குடியிருக்கிறாங்க. இது ஒட்டி புதுசா லான்ச் பண்ண சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த வீடியோல இதை பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எந்த ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்குன்னு. வாட்டர் பாத்தீங்கன்னா சைட்ல ஏற்கனவே ஒரு கை போர் போட்டது இருக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அந்த போர்வெல்ல வாட்டர் வந்து ஸ்வீட்டா இருக்கு. அது வந்து 50 அடி 60 அடி போட்டதுதான். இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாம் 100 feetல இருந்து 150 feet வரைக்கும் போட்டிருக்காங்க. வாட்டர்லாம் சால்ட்டியா இல்லைங்க, பியூர் ஒயிட்டா இருக்கு. ஆனா 70 அடி 80 அடியில வாட்டர் வந்துடுங்க. ஆனா உங்க லாங் டேர்ம் தேவைக்கு வேணும், 4 ஃப்ளோர் கட்டணும்னா நீங்க 150 feet போட்டுக்கிறதா நல்லது. ஒரு 60-70 வருஷம் யூசேஜுக்கு வேணும்னா நீங்க 150 feet போர்வெல் போடுறதா உங்களுக்கு நல்லது. 20 ஏக்கருமே வந்து நாங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டியா 7 feet காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். சைட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய பார்க் இருக்குங்க. ரைட் சைடுல, லெஃப்ட் சைடுல ஒரு எல் ஷேப்ல பெரிய பார்க்கை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்ல இப்ப இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஆர்ச், வெயில்னால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல, இன்னும் ஒரு 1 monthல ஒரு பெரிய ஆர்ச், சிசிடிவி செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டியோட ஆர்ச்சும் கொடுத்துடுறோம் உங்களுக்கு. ஆவடி மாநகராட்சிக்குள்ளே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐடிபிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3 பேங்க்குமே இந்த பேங்க்குக்கு 7000ல இருந்து 7300 வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு 90ல இருந்து 90% வரைக்கும் வந்து சேலரிடு பர்சனுக்கு லோன் கிடைக்கும். பிசினஸ் பர்சனுக்கு 80% வரைக்கும் லோன் கிடைக்கும். இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்த சைட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 7000 to 7300 வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க கிருஷ்ணோசில இருந்து உங்களுக்கு கொடுக்க போற பிரைஸ் நார்மல் பிளாட் 6200க்கும், கார்னர் பிளாட் 6300க்கு மட்டும் தான் தாரோம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு GK7777 இந்த கோடை எடுத்துட்டு நேர என்ன வந்து பாருங்க. குமரேசன் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர், கிரூஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட். என்ன நேரா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோடை எடுத்துட்டு என்னைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரேட் ஆஃபர் அண்ட் கிஃப்ட்ஸ் தருவேன். இது வந்து ஷுவருங்க. இந்த சைட்டை சாட்டர்டே சண்டேஸ்ல ஃபேமிலியோட பார்க்க வந்தீங்கன்னா நாங்க ஃப்ரீ கேப் அண்ட் பிக்கப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்றோம். சாட்டர்டே சண்டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.